ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் முக்கியமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வருது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் சில முக்கியமான கிரகங்கள் வலுவாக வக்ரங்கள் ஆகிறதுனால எல்லாருக்குமே நவம்பர் 31க்குள்ள இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்று 5 அறிகுறியானது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த 5 அறிகுறியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த நவம்பர் 31 வரையும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக அதிகரிக்க நீங்கள் சூட்சமமாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பணவரவு அதிகமாகுமா அப்படிங்கிற ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு இந்த 31 வரையும் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் வாங்க பார்க்கலாம். தனவாக்குல குரு, தக்ரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக மாற்றமும் இந்த நவம்பர் 31க்குள்ளே இருக்குது. கரெக்டாக நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் ரணரோட நேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றம் கிரகநிலை இதனோட அடிப்படையில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் 31 வரைக்கும் என்ன பலன் பெறுவீங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்க போகுது. கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அதிலே அரசியல் உள்ளவர்களுக்கு எந்த வேலையையும் எளிதாக செய்து விடுவீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமையை வெளிப்படுத்துங்க. மாணவர்கள் கூட பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடருங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் கடைசி வரை இப்படி தான் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படணும். கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். அதிலே உங்களுக்கு பாதி நிவர்த்தியாகும். பெண்களுக்கு கூட கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. மனதில் பொது தெம்பு உற்சாகமும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு. வரவேண்டிய எல்லா பணமும் வந்து சேரும். ஸோ திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்துவிடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது.
புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக பலன் தரும். ஸோ அதனால் எந்த ஒரு முயற்சியுமே தாராளமாக எடுக்கலாம். இந்த மாத கடைசிக்குள்ள நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபம் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பணவரவு அதிகரிக்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதையில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். புதிய பொறுப்புகள் கூட ஏற்படும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். அவர்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் பலன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நவம்பர் கடைசி வரைக்கும் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த மாதம் பணவரவு உங்களுக்கு அதிக அளவில் சேர ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணணும். இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது. பணம் நம்மிடம் அதிக அளவில் சேர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அனைவரும் வேலை செய்கிறோம். அந்த வேலையை எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் பணம் என்பதே வராது. அதையும் மீறி பணம் வந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாகி கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு சம்பாதித்த பணம் செலவாகுவதோடு அதிக அளவில் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும். இவை அனைத்தையுமே நீக்கி பணம் நம்மளை தேடி நம்மளிடம் அதிக அளவில் சேர்வதற்கு, அதிக அளவில் சேர்ந்த பணம் நம்மிடமே நிரந்தரமாக தங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரம் பற்றி நான் இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில குறிப்புகள் இருக்க வேண்டும். இதை நாம் அதிர்ஷ்டம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கு இயற்கையிலே கிடைக்கும் பொழுது அதனால் நமக்கு பலவிதமான பலன் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் என்று பேச்சுக்கு கூட இருக்காது. அப்படிப்பட்ட உங்கள் ராசிக்காரங்க அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு, அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அதிகரிப்பதற்கு சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அவற்றுள் ஒன்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை வரக்கூடிய சுக்கிர ஓரையான 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்ய வேண்டும். 6 மணிக்கு முன்பாகவே எழுந்து அன்று ஒரு நாள் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தி தீபமேத்தி சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு தயாராக வைத்து கொள்ளுங்க. சரியாக 6 மணிக்கு சுக்கிர ஓரை ஆரம்பித்த பிறகு ஒரு நல்ல டம்ளராக பார்த்து ஒரு டம்ளர் எடுத்து அதில் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை, அதுவும் எச்சில் படாத தண்ணீராக பார்த்து எடுத்து பூஜரையில் வைத்து கொள்ளுங்க. பிறகு 5 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து அந்த 1 ரூபாய் நாணயங்களை டம்ளரில் இருக்கிற தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது அந்த டம்ளருக்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு எனக்கு பணம் அதிக அளவில் சேர வேண்டும், என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்குகிறது என்று பணத்தை இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை முழு மனதோடு 27 முறை கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு சுக்கிர ஓரை முடிவு வர அந்த டம்ளர் தண்ணீர் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். சுக்கிர ஓரை முடிந்த பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக அருந்த வேண்டும். அந்த தண்ணீருக்குள் போட்ட நாணயத்தை பண வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா செலவு செய்யாமல் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த சுக்கிர ஓரை தாந்திரிக பரிகாரம் செய்வதன் மூலம் பணம் உங்கள் ராசியை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பணம் அதிக அளவில் சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்படி சேரக்கூடிய பணம் நம்மளோட நிரந்தரமாக தங்குவதற்கு வழிகளும் உண்டாகும். ஸோ கை நிறைய பணத்தை சம்பாதித்து அதை சேமிப்பாக உயர்த்தி நாமும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க முழு மனதோடு செய்தால் போதும். ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலனை அடைவீங்க. ஸோ நம்பிக்கையோட செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பயனடைஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து இதை பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.